கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 36 டிசம்பர் 9, 1830 நியூயார்க்கின் பயோட்டியில் எட்வர்ட் பிரிட்டிட்ஜுக்கும் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் பாகம் 35 இன் தலைப்பை பார்க்கவும். எட்வர்ட் பிரிட்டிட்ஜ் தெய்வ பக்திக்கு ஒரு மாதிரியாகவும் கர்த்தரின் மகத்தான மனுஷர்களின் ஒருவனாகவும் இருந்தார் என ஜோசப் ஸ்மித் வரலாறு உரைக்கிறது. 1 முதல் 3 சிட்டின் ரிக்கெட்டின் கையில் எட்வர்ட் பிரிட்டிட்ஜ் மேல் கர்த்தர் தனது கையை வைக்கிறார். 4 முதல் 8 சுவிசேஷத்தையும் ஆசாரியத்துவத்தையும் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷனையும் போய் பிரசங்கிக்க அழைக்கப்படுகிறான். 1. இஸ்ரவேலின் வல்லவரான கர்த்தராகிய தேவன் இப்படியாக சொல்கிறார், இதோ எனது ஊழியக்காரனாகிய எட்வர்ட், நீ என் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். உனது பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. ஒரு எக்கால சத்தத்தைப் போல எனது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என நான் உனக்கு சொல்கிறேன். வசனம் 2. எனது ஊழியக்காரனாகிய சிட்னின் ரிக்கெட்டின் கையிலே நான் எனது கையை உன்மேலே வைப்பேன். பரிசுத்த ஆவியானது ஆவியே, ராஜ்யத்தின் சமாதானமான காரியங்களை உனக்கு போதிக்கிற மற்ற போவார்களான நீ பெறுவாய். வசனம் 3. அதை ஒரு சத்தமான குரலிலே நீ சொல்லி அறிவிப்பாயாக. ஓசனா, உன்னதமான தேவனின் நாமம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. வசனம் 4. இப்பொழுது சகல மனுஷர்களையும் குறித்து இந்த அழைப்பையும் கட்டளைகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். வசனம் 5. இந்த அழைப்பையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு எனது ஊழியக்காரனாகிய சிட்டின் ரிக்கெட்டனுக்கும் ஜோசப் ஸ்மித் இளையவனுக்கும் முன்பாக வருகிற அநேகரும் நியமிக்கப்பட்டு தேசங்களுக்கு மத்தியிலே நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பப்படுவார்கள். வசனம் 6. மனம் திரும்புதலுக்காக கூக்குரலிட்டு சொல்லுங்கள், இந்த அடங்காத சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்து கொள்ளுங்கள். சத்தத்தால் கரைப்பட்டி இருக்கிற வஸ்திரத்தை பொறுத்து அக்கினியை விட்டு வெளியே வாருங்கள். வசனம் 7. நான் பேசியபடியே ஒரே எண்ணத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷனும் நியமிக்கப்பட்டு அனுப்பப்படலாம் என்று இந்த கட்டளைகளில் எனது சபையில் மூப்பர்களுக்கு கொடுக்கப்படும். வசனம் 8. தேவகுமாரனாகிய நானே இயேசு கிறிஸ்து, ஆகவே உங்கள் அறையை கச்சையை கட்டிக்கொள்ளுங்கள். திடீரென நான் என்னுடைய ஆலயத்திற்கு வருவேன். அப்படி ஆகக்கடவது. ஆமேன்.